வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபன்ஃபுல் வீடியோட தான் நான் வந்திருக்கேன். நாங்கள் ஒரு டைம் ஜங்கிள் சஃபாரி போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பாலம் தாங்க 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. இந்த பக்கம் முதுமலை, இந்தாண்ட பக்கம் கர்நாடகா பந்திப்பூர் ஃபாரஸ்ட். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். நாம் காரில் போகும்போதே ரோட் சைடில் டீரு, பீகாக்கு, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து யானை கூட பார்க்க முடியும். எல்லாமே நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம். பட் ஃபாரஸ்ட் உள்ளே போய் அதோட இடத்துல அதை பார்க்குறது வந்து அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்ணன் ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். லைக் மார்னிங் வந்து நாங்கள் ஒரு டெம்பிள், கோபால்சாமி டெம்பிள் சொல்லிட்டு அந்த டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் முதுமலை வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ பஸ்ஸில் எங்களுக்கு இடம் கிடைக்கல, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஒரே ஒரு ஜிப்ஸி மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. அது வந்து 4200 அதோட ரெண்ட்டு ப்ளஸ் நம்மளோட டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. நமக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் கேட்கும்போது சீரியஸ்லி வந்து சும்மா யாராவது சொல்லும்போது 4000 கொடுத்து யாராவது போவாங்களா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இருக்கும். சீரியஸ்லி அதை நாங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் ஈவினிங் ஸ்லாட் தான் போயிருந்தோம், ஜஸ்ட் முடிய போகிறதுக்கு முன்ன. ஸோ அந்த சன்செட்டுக்கும் ஃபாரஸ்ட்டோட ஆம்பியன்ஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ க்ரீன் பாருங்க. அது இவங்க ஃபோனில் செம்ம க்ரீனாக தெரியுது. நாங்கள் இதுக்கு முன்னே ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். மைசூரில் தானே இருக்கோம். ஸோ பந்திப்பூரும் ட்ரை பண்ணியிருக்கோம், முதுமலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் பஸ்ஸில் தான் போயிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஜிப்ஸியில் போகிறது. எப்போவுமே சொல்லுவாங்க, ஒன்று நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் போனோன்னா நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அனிமல்ஸும் நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஈவினிங்கில் போகணும். எங்களுக்கு கரெக்டாக ஈவினிங் டைமில் நாங்கள் போனோம். ஸோ எல்லாம் ஏதாவது தண்ணி குடிக்க வருமா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்க தூரமா இருக்கா? பாப்பா வந்திருந்தா, அவளுக்கு இந்த குட்டி குட்டியாக மான், அணில், முயல் இந்த மாதிரி பார்க்குறதே அவ்வளோ குஷியாக இருந்தது. பீகாக் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நாங்கள் புலி வருமா, பிளாக் பேந்தர் வருமா அந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். அவள் வந்து அப்போனா மேலே ஏறிடாதா, ஜீப்பில் ஏறிடாதா அந்த மாதிரி சொல்லிட்டு தூரத்தில் நிற்கிது. இங்கே பாரு, இதில் பாரு, ஸ்க்ரீனில் பாரு, வால் ஆடுது, இந்த இடத்துல நிற்கிது. இது வந்துட்டு 1 hour சொன்னாங்க. அதே மாதிரி பஸ் ரூட் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஜிப்ஸியில் போகும்போது அதோட ரூட் வேறையாக இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஆனால் ஃபுல் வியூ கிளியராக தெரியுது. ரொம்ப மரம்லாம் அடைச்ச மாதிரி இல்லை. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு அனிமல் நின்றுச்சுன்னா நமக்கு தெரியுது. நம்மளை விட ட்ரைவ் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்க நிறைய டைம் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியுது. அவங்க சொல்லுவாங்க நமக்கு. கண்ணில் விளக்கெண்ணை விட்டு தேடிட்டு இருந்தோம், ஏதாச்சும் எங்கேயாச்சும் நிற்கிதா. ஒரு சைடு நீ பாரு, இந்த சைடு நான் பார்க்குறேன், நீ எங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கேயாச்சும் அது நின்றுட்டு இருந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா புலிலாம் வந்து இங்கிட்டு வெளியில் வந்துலாம் நிற்க போகிறதில்ல, நம்ம தூரத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா தான் உண்டு. அவரும் எப்படியாவது காமிச்சிடணுன்னு பார்த்தாரு. இது வரைக்குமே நான் பார்த்ததில்ல புலிலாம். யானை அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஜிப்ஸி ஆடின இடத்துல பாப்பா தூங்கிட்டாங்க. இந்த பாகுபலியில பார்த்தோம்ல நம்ம, இங்க பாரு குளிக்குது பாரு, எல்லாம் குளிக்குது. தெரியுதா? சரி போ. கரெக்டாக அப்போ தான் வந்து ஒரு பைசன் கூட்டம் ஒரு இடத்துலேருந்து இந்தாண்ட கிராஸ் ஆகி போச்சு. நிறைய கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருந்திருக்கும். ஒன்று ஒரு சைஸில் இருந்துச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, 2000 ரூபா ஓகே. பார்த்ததோட இது வேற. அங்க பாரு பாக்குது பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. மச்சான் அங்க பாரு, நான் இந்த கிராஸ் பண்ணி போறது பாரு. எவ்வளவு அங்க பாரு அப்பா. மகிழி இங்க பாரு மகிழி. அது வேற ஏதோ மகிழி இங்க பாரு மகிழி. பாரு
அங்க ஒரு மேல இங்க ஏறி நின்று பாகுபலினா இவங்க தான் போய் அங்க பாரு மச்சான் இங்க பாரு எப்படி பாக்குது பாரு. கண்ணை பாரு இங்க பாரு அப்புறம் அவரு அங்க பாரு இத பாரு இத பாரு. அது கண்ணே இல்ல. அதோட குட்டிலாம் பார்க்க நம்ம கண்ணுக்குட்டி மாதிரியே தான் இருந்துச்சு. இதோ போது பாரு. இப்படி இருக்கிறது அப்படி ஆகுது. எவ்வளவு புதுசு. அங்க பாரு அங்க பாரு. அவன் தான் நம்மள பார்த்து முறைச்சவன் நினைக்கிறேன். கண்ணே இல்லாம போடா போடா ஓடிட்டு போகுது பாருங்க. வேற யாராவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா சொல்லு. ஒருவேளை ஏதாவது விரட்டி விட்டு எல்லாம் வந்திருக்குமோ. வந்ததுக்கு இந்த மாதிரி கூட்டமாக பார்த்ததில் எங்களுக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அழகாக க்யூட்டாக அதெல்லாம் பார்க்குறது, நம்மளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது. எதுவுமே தெரியாமல் ரெண்டும் தூங்கிருச்சு. இப்போ எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ டயர்ட் ரெண்டுக்கும். அங்கங்கே நிறைய அந்த ஏரியாவில் நிறைய பைசன் இருந்துச்சு. அவங்க பேச்சுக்கா இது. நெக்ஸ்ட்டு தேடுதல் வேட்டைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம் நாங்கள். அடுத்து நாங்கள் பார்த்தது என்னோட ரொம்ப 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 ஃபேவரெட் யானை. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஐயோ பயமா இருக்கு. இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்லை. காரில் போகிறப்போ வரப்போ கேம்பில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இவ்வளோ கிட்ட, ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் எங்களுக்கு நின்றுச்சு. இவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல. செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஒரு பெரிய ஃபேமிலியோடையே நின்றுட்டு இருந்துச்சு. நல்ல வழியிலே நிற்கிது. தண்ணி தெளிச்சு எழுப்பாத குறையா பசங்களை எழுப்பிட்டு காமிக்கிறதுக்காக ரெடியானோம். பார்க்குறது ஏதாவது வேற ஏதாவது முக்கியமானதை பார்க்காம பாய். ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. எடோ 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 எடோ. அண்ணா போங்க போங்க போங்க. ஒன்றும் பண்ணாது, அவருக்கு தெரியும். ஐயோ ரொம்ப குட்டியா இருக்கு. எவ்வளோ குட்டியா இருக்கு பாரு. இப்போதான் ஃபுட்டு இப்போதான் பிறந்திருக்கும் போல வருவேன். எவ்வளோ நாள் இருக்கான். என்னோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த யானையை, ஏன்னு தெரியாது. இப்போ அதை பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுது. என்னமோ இப்போ பார்க்குற மாதிரி இருக்கு. பாய். அங்க ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பார். காட்டு யானை வெரி வெரி டேஞ்சர் தான். ஆனால் அந்த அண்ணா பக்கத்துல இன்ஜின்லாம் இது பண்ணி பார்த்தாரு. அப்படி பண்ணும்போது சம்டைம்ஸ் சேஸ் பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ரெண்டும் ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. இதோட கண்ணு அப்புறம் மறைச்சு நிற்கிது. அது குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா ஏதோ பயப்படணும். போலாண்ணா. நாம் அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்கள பார்க்க வரோம். ஸோ ஜஸ்ட்டு பார்க்குறதோட இருக்கிறதா நல்லது. பஸ்லேயே போகணுன்னா ரொம்ப நிறைய பேர் கத்துவாங்க, அதை பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் லைக் நம்ம அமைதியாக பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகுறது தான் நல்லது. பாவம் அது நம்மளை வேற பார்த்து பயந்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மான் கூட்டம் நிறைய இருந்தது, அது பார்த்தோம். அழகாக பொறுமையாக க்ராஸ் பண்ணி போச்சு. மான் மட்டும்தான் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். இன்டீரியர்லேருந்து நாங்கள் ரோட் சைடு வந்துட்டோம். எகெயின் ஒரு யானை ஃபேமிலி. அதுலேயும் குட்டி யானை இருந்துச்சு. அவனுக்கு அதுக்குள்ளேயே தந்தம்லாம் வந்துச்சு. அதுக்குள்ளேயே தந்தெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பாய்க்கு மட்டும்தான் தந்தம் இருக்குமா? பாய்க்கு இப்போ நம்ம பந்திப்பூர்லேருந்து வரோம் டுவர்ட்ஸ், அங்கேருந்து நம்ம முதுமலை வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோட் சைட்லேயே நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். பட் பந்திப்பூர் சஃபாரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மரத்தெல்லாம் கழிச்சு விட்ருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு அனிமல் பார்க்குறதே அதில் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு நிறையவும் நாங்கள் அங்கே பார்த்ததில்லை.
வியூ பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலும் முதுமலையில் தெரியுது. பட் பந்திப்பூரில் அப்படி இருக்காது. என்னத்தோ தூக்கி எரிச்சு என்னடா இவங்கெல்லாம் வந்து நம்ம கேம்ப்பு ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்கள்ல, பழக்கப்படுத்தின யானை, அங்கிருந்து அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க தனித்தனியாக. நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ஃபுட் கொடுக்குற கேம்ப்பு அங்கே கிட்ட போய் பார்க்குறதும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கள் போனது தான் கடைசி ட்ரிப்பு அவங்களோட அந்த இதில். நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு டைமு. ஸோ ஆஃபீஸ்லேயும் யாரும் இல்லை. அதனால பசங்களை கொஞ்சம் நேரம் அந்த பார்க்கில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்தோம். நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே போர்ட்லலாம் 1+1 டைகர், ஏன் பிளாக் பேந்தர் அந்த மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட லக் தான், பியூர்லி நம்மளோட லக் தான் நமக்கு கிடைக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதனால் அது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வேணால் ட்ரை பண்ணலாம் ஒன்ஸ் இன் அ வைல். மேக்ஸிமம் பஸ்ஸில் போகிறது வந்துட்டு நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்காது. இது வந்து ரொம்ப கிட்ட அண்ட் அந்த நம்மளே நடந்து போகிற மாதிரி இருந்ததுனால நல்லாவே இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. வர்ற மாதிரி We really had a great time. கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். Thank you for watching this video.